ஹாய் காய்ஸ், தோசை இட்லிக்கெல்லாம் ஒரு பக்காவான சைடிஷ் கார சட்னி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாமா? ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 குட்டி தக்காளி, 4 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, இப்போ எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாமா? கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ட்ரை சில்லி அதையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு அப்புறமா மேலாப்பில் கருவேப்பிலை அப்படியே தூவி விட்டுருங்க. அப்புறம் தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ அந்த டைமில் வந்து கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நான் கொஞ்சம் புளி ஆட் பண்ணேன், அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து காஞ்ச மிளகாத்தூள் இது கொஞ்சோண்டு போட்டால் போதும் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் கை ஃபுல்லாக கொத்தமல்லி எடுத்து அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதான் மெயின் இன்க்ரீடியண்ட். நல்லா ஆடினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி மேலாப்பில் அப்படியே கடுகு கருவேப்பிலெலாம் போட்டு தாளித்து தோசையை தொட்டு சாப்பிட்டு வச்சுக்கோங்க. செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.